சீரமைப்பு பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து சில பல்லு இல்லை, என்னால் சிரிச்சேன்னா ஓட்டையாக இருக்கும், என்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட என்னால் சிரித்து சகஜமாக பேச முடியும். இல் ஃபிட்டிங் டென்ச்சர் கேன் காஸ் கேன்சர். ஈவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிகாரப்பூர்வமாக நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, Hi friends, I am Dr.Vivek from MSRam dentistry. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் மவுத் ரீஹேபிலிட்டேஷன், அதாவது முழுவாய் சீரமைப்பு பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நான் முழுவாய் சீரமைப்பை பற்றி ஏன் பேசணும்? டாக்டர், நான் ஒரு டென்டிஸ்ட்டை போனேன்னா பல்ல எடுத்தேன்னா எனக்கு வந்து டென்ச்சர் கல்டி மாற்ற செட்டு போட்டுடுறாங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஃபுல் மவுத் ரீஹேப் நாங்கள் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படின்றத நான் சொல்கிறேன். மொதல் விஷயம், சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட என்னால் சிரித்து சகஜமாக பேச முடியல. ஏன் அப்படின்றது கேட்கும்போது, இல்லை சார், எனக்கு வந்து சில பல்லு இல்லை, என்னால் சிரிச்சேன்னா ஓட்டையாக இருக்கும், நிறைய பற்கள் இடைவெளி இருக்குது, இல்லை சில பேர் வந்து சிரிக்கும் போது எனக்கு வந்து கல்டி மாற்ற செட்டு பண்ணியிருந்தேன், அது டக்குன்னு கீழே விழுந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால சில பேர் அவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது சொந்தக்காரங்கள் மத்தியிலேயே இவங்க பழகிறது சரியில்லை அப்படின்றதுனால நிறைய பேர் பேசாமல் கூட போயிருக்காங்களாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும், ரெண்டாவது விஷயம், நான் கல்டி மாற்ற செட்டு வச்சுருக்கேன், இதுக்கும் உங்களோட ஃபிக்ஸடுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, கல்டி மாற்ற செட்டு இருக்குது, பட் ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் பப்ளிக்கில் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமான்றது சொல்லுங்கள். அதில் வந்து 100ல் ஒரு ஆள் வேணால் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் வந்து பப்ளிக்கில் என்னால் பேச முடியுதுன்னு சொல்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷமாக கல்டி மாற்ற செட்டு வச்சுருக்கவங்க. அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட்ஸுன்றதோட அவங்களுக்கு கல்டி மாற்ற செட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் புதுசாக போடுறவங்களுக்கு அது வந்து 100% கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பேசும்போதே வந்து கீழ்த்தாடையில் இருக்கிறது டக்குன்னு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம நாக்கு வந்து சொல்லலும் போது அந்த கீழ்த்தாடையில் இருக்க செட்டு வந்து வெளியே வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதனாலேயே கல்டி மாற்ற செட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இன்னும் சொல்ல போனால், அதிகாரப்பூர்வமாக நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக ஹிந்து நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், நிறைய நியூஸ் பேப்பர்லேயே ஆர்டிகல்ஸே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இல் ஃபிட்டிங் டென்ச்சர் கேன் காஸ் கேன்சர். ஆமாங்க, கல்டி மாற்ற செட்டு ஆடுது, உங்களுக்கு வந்து அது சும்மா சும்மா குத்தி புண்ணாகுது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து வாய் புற்றுநோயை உண்டாக்கும்ன்றது அதிகாரப்பூர்வமாக ஸ்டடீஸே இருக்குது. ஸோ இதனால தாங்க கல்டி மாற்ற செட்டுக்கு பதிலாக ஃபிக்ஸட் ஃபுல் மவுத் ஆப்ஷன்ஸ்ன்றது நாங்கள் டென்டிஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ஃபுல் மவுத்தில் என்ன சார் அட்வான்டேஜ்? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இதில் அட்வான்டேஜ் என்ன, கல்டி மாற்றத்தில் அட்வான்டேஜ் என்ன? ஆமாங்க, கல்டி மாற்றது நீங்கள் வந்து ஒன் டைம் போடுவீங்க, ஆனால் அது உங்களோட லைஃப் டைமுக்கு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கல்டி மாற்ற செட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எலும்பு அளவுக்கு எடுத்து நீங்கள் அதில் இம்ப்ரெஷன் எடுத்து நம்ம போட்டுருவோம். ஆனால் நாளை பின்ன என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதை திரும்ப 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 போடும்போது உங்களோட எலும்பு வந்து தேய்மானம் ஆகும். தேய்மானம் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த செட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எடுத்துட்டு திருப்பி இன்னொரு கல்டி மாற்ற செட்டு போடணும். அப்போ அது செட் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறிதாங்க. நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக போகும்போது என்னென்னா, ஒன் டைம் தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் அது வந்து உங்களோட லைஃப் டைமுக்கு இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களோட டென்டிஸ்ட் பக்கத்தில் இருக்க எந்த டென்டிஸ்டாக இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. யார் இம்ப்ளான்ட் ஜாஸ்தி பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட கண்டிப்பாக போய் கேளுங்க, அவங்க இதுக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபிக்ஸடாக நீங்கள் போகிறத பற்றி, ஃபிக்ஸடாக நான் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் வந்து நான் எப்படி பண்ணணும், இந்த எவ்வளோ விலை ஆகும், இதுக்கான பதில் என்ன அப்படின்றது உங்கள் மனசில் இருக்கும். நான் ஃபிக்ஸடாக நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி என்னெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்றதும் உங்கள் மனதில் இருக்கும். அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன் ஃபுல் மவுத் ஃபிக்ஸடுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றி மட்டும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.